இப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு எனக்கு ஆசை வந்த காரணம், இவன் என்னோடய உயிர் நண்பன். இவன் ஊர் புதுக்கோட்டை, நான் இங்கே சிங்கம்பட்டி. இவன் ஊருக்கு போகிறப்ப அங்கே இருக்க சிவகங்கை காரைக்குடி வீடெல்லாம் பார்ப்பேன். அந்த மாதிரி வீட்டுகளில் ஒரு நாள் நம்ம தங்கி போனாலே நமக்கு வாழ்க்கை ஆசை நிறைவேறி போகிற மாதிரி நம்மகிட்ட அடிக்கடி கனவு சொல்லுவேன். அந்த பிரதிபலிப்பு இன்றைக்கி 5 வருஷமாக அதை செஞ்சு அந்த காரைக்குடி செட்டிநாடு வீடுகளாட்டம் அமைக்கணுங்கிறது என்னோட லட்சியம், ஆசை. அது இன்றைக்கி முடிஞ்சு பால் காய்ச்சிற தருவையில் கொண்டாந்து வச்சு நாளை காலையில் பால் காய்ச்சிருது. அப்பா நான் பிறந்த ஒரு 6 மாதத்தில் இறந்துட்டார். எங்கள் அம்மாவுக்கு 5 பையலுங்க. அதில் ஒரு 100 ஏக்கர் தனியாக எங்கள் அம்மா பேருக்கு எழுதி வச்சுருந்தேன். எங்கள் அப்பா அங்கிட்டு ஒரு சிறு வயசில் அவரும் இறந்துட்டார். எங்கள் அம்மாவும் சிறு வயசு விதவை. அவர் இறந்த காலத்துக்கு அப்புறம் சொத்தெல்லாம் அதே சொத்து இருந்துச்சு. ஆனால் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா வளர்த்துச்சு. அதுக்கு பக்கமெல்லாம் எங்கள் மாமா வந்து கூட இருந்தார். அவ்வளோ கஷ்டத்தில் எங்களைய அதே மிராசு வீட்டு குடும்பமாகத்தே வளர்த்துச்சு ஒழிய கஷ்டப்படுற குடும்பமாக வளர்க்கல. அது கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். எங்களை கட்டுக்கோப்பாக வளர்த்துச்சு. நல்லபடியாக இன்றைக்கி நாங்கள் 100 பேத்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு தகுதி உள்ளவனை வளர்த்து காட்டினது அது திறமை. ஆம்பளை இல்லாத வீட்டில் பயலுக்கு தருதலையாக போயிடுவாங்க. நாங்கள் 5 பேர், 5 பேருமே ஆளுக்கு 10 பேத்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி தரமாக இருக்கும். அந்த வளர்ப்பு எங்கள் அம்மாவோட வளர்ப்பு. அவங்களும் 64 வயசில் தான் இறக்குறாங்க. வியாதி இல்லை. வியாதினா சுகர் ப்ரெஷர் அதிகமானது, அது வேற வியாதி இல்லை. அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த ஊரில் ஒரு 2-3 குழந்தை இல்லாத குடும்பம் இருக்குது. அவங்க நாளைக்கு ஒரு முடியாமல் ஒரு இறக்குற சூழ்நிலை வந்தால் குழந்தை இல்லாதவங்க அனாதையாக கிடக்கக்கூடாது. எனக்கு நாளைக்கு என்ன சடங்கு செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சு அவங்களெல்லாம் நீ தூக்கி போடணும்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களை தரமாக வளர்த்தது. இள வயசில் புருஷனை இழந்து விதவையானது. இள வயசில் எங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்களும் இள வயசில் 64 வயசில் இறந்துட்டாங்க. அதனுடைய தாக்கம் அம்மாவுக்கு சமாது புதைச்ச இடத்துல எங்கள் தோட்டத்தில் தான் வச்சிருக்கு. அதுக்கு சமாது கட்டணம் எஸ்டிமேட்லாம் போட்டு வச்சிருக்கு. வீட்டு வேலையை ஆரம்பிச்சதுனால அதை என்ன தொடாமல் வச்சிருக்கு. இருந்தாலும் அம்மாவோட ஞாபகார்த்தமாக வீடு பால் காய்ச்சிறப்ப அது பேரில் தான் அரமனை இருக்கணும்னு பேர். ஜெயவிலாஸுங்கிறது எங்கள் அப்பா ஜெயராமன், இந்திராணிங்கிறது அம்மா பேர். அதனால தான் இந்திராணி ஜெயவிலாஸ்ன்னு வச்சுச்சு. அவங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டதுனால தான் தலைக்கு மேலே எல்லாரும் சிலையை ரோட்டில் வைப்பாங்க, வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க, செய்யக்கூடியவங்க. இந்த கட்டடத்தில் உயரமான பகுதி எதுவோ அதில் அம்மா சிலையை வச்சு அது தெய்வமாக இருந்து எங்கள் குடும்பத்தை மேன்மேலும் பாதுகாக்கணும். அதற்கு நான் பிள்ளையா பிறந்ததுக்கு நான் கொடுத்து வைக்கணும். அதுக்கு செய்ய வேண்டிய எனக்கு இந்த உலகத்துக்கு உயிரை கொடுத்த எனது தாய்க்கு நான் செஞ்ச சின்ன நன்றி கடன். அந்த இதில் தான் நான் செலவு வச்சிருக்கேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பி. பெரியவர் பேர் கோபாலகிருஷ்ணன், அடுத்த ஒரு பேர் ராதாகிருஷ்ணன், அதுக்கு அடுத்த ஒரு பேர் சீனிவாசன், அதுக்கு அடுத்த ஒரு பேர் நாராயணசாமி, என் பேர் திருவேங்கடம். எல்லாருமே 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு தரமாக அம்மா வளர்த்துருக்காங்க. அந்த புண்ணியத்தில் எல்லாருமே நல்லா இருக்கும். 5 பேர் இருக்கிறங்கிறதுக்கு 5 ரூம் வச்சுருக்கு. கீழே அதே மாதிரி இருக்குது பெட்ரூமு. இன்ன வரைக்கும் எங்களுக்குள்ளே பண காசு பிரச்சனை, சொத்து பிரச்சனை இது வரைக்கும் இல்லாமல் ரோட்டில் நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்று நாங்கள் சண்டை கட்டிக்காமல் அடிக்கடி சொல்கிறது எங்கள் அம்மாவோட வளர்ப்பு. ஒற்றுமையாக நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கும். இப்போ யாகசாலையில் நாங்கள் 5 பேர் இருந்தோம். 4 பேர் ஒருத்தர் இறந்துட்டார், 4 பேர் உட்காந்துருந்தோம். அதனால் எங்களுக்குள்ளே எந்த பிரிவும் இல்லை. யாருக்கும் ஒரு பண பிரச்சனையோ மன கஷ்டமோ இல்லாமல் அவங்கவுங்க பொழப்பு, அவங்கவுங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருமே நல்ல நிலைமையில் இருக்கோம். எங்களோட சம்சாரங்களும் வரவுக்கு தக்கன செலவு செய்கிற மனைவிகளாகத்தான் அமைஞ்சிருக்கு. என் மனைவியெல்லாம் வாயே பேச மாட்டான். சம்பாதிக்காமல்
வீட்டில் ஊதாரியா படுத்து கிடந்தாலும் கஞ்சி கூட குடிப்பா, ஏன் சம்பாரிச்சு போலன்னு கேள்வி கேட்க மாட்டான். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே அன்னைங்களுக்கு அமைஞ்சவங்களும். எனக்கெல்லாம் சிறு பையில இருந்தே அண்ணன் பெரியவர் கல்யாணம் முடிச்சிட்டாரு. அவங்க வந்தவங்க கொஞ்சம் கூட பாகுபாடு இல்லாமல் தான் சொந்த பிள்ளையை பார்க்குற மாதிரி தான், அதில் எந்த குறையும் இல்லாமல் அண்ணன் பொண்டாட்டி அம்மாவுக்கு சமங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே இன்ன வரைக்கும். அண்ணனோட பெரிய அண்ணனுக்கு சம்சாரம் எங்கள் சொந்த அத்தை பொண்ணு, ஏன் பொண்டாட்டி சொந்த மாமன் பொண்ணு, தாய் மாமன் பொண்ணு. இன்னொரு அண்ணனுக்கு முசிறி பக்கத்தில் மகேந்திரமங்கலம், அங்கேருந்து பொண்ணு எடுத்து அது ரொம்ப சிறப்பாக அவங்க மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்து வரோம். அருமையாக அமைஞ்ச மனைவிகள் நல்லா அமைஞ்சதுனால தான் நாங்கள் தவறான வழிக்கு போகாமல் அவங்க பிள்ளை பார்த்துட்டு நல்ல நிலைமையில இருக்கோம். அம்மாவோட வளர்ப்பும் மனைவி அமைஞ்ச விஷயமும் இன்னைக்கு ஊரில் நம்ம ஒரு பெருங்குடும்பமாக காட்டுறதுக்கு, தகுதியுள்ள குடும்பமாக காட்டுறதுக்கு மனைவிகளும் ஒரு காரணம். அவங்களால இன்ன வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்கோம். அதில் எந்த குறையும் இல்லை. கிடைச்சவங்க பூராமே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரோம்னா அனைவருக்கும் கிடைச்சது அனைவருக்குமே பாக்கியிருந்தேன். பெரியவருக்கு 2 பையன் 1 பொண்ணு. அண்ணன் பையலுக்கு இன்னொரு அண்ணன் ராதாகிருஷ்ணன், அவருக்கு 2 பையன். ஒரு பையன் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னு படிப்பை தவிர வேறு கவனம் செலுத்தாமல் ஒருத்தர் படிப்பை முடிச்சுட்டு கோச்சிங் போயிட்டுருக்கேன் ஐபிஎஸ் ஆகணும்ன்ட்டு. வளர்ப்புகள் எல்லாமே இருக்குது. இன்னொரு அண்ணனுக்கு எங்கள் அம்மா மாதிரியே ஒரு பொண்ணு, அது பேர் இந்திராணி, என் அம்மா பேர் இருக்குது. இன்னொரு சரிகான ஒரு பொண்ணு, அவரோட பொண்ணு தான் எங்கள் அம்மா அப்படியே உரிச்சு வச்சு பிறந்த மாதிரி. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு பிறந்துச்சு. அதனால் அதுக்கு பேர் இந்திராணி. எங்கள் அம்மா சிறு வயசில் எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்குது. வளரும் காலங்களில் எங்கள் அம்மா மாதிரியே அப்படியே அச்சஸ்லாம் இருக்கும். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு மர விழுதா பல உறவும் ஒன்னா வாழும், வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா.